சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரதா ககன் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ பூமியை லவ் பண்ணலன்னு சொல்ற, அப்போ நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை ககன் கிட்ட கொடுக்க ககன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிப்பாரு. இப்போ என்ன நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டுடுறாரு. அதுக்கப்புறமா சாரதா ககன் அப்படி சாப்பிட்றத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா பூமியை கொலை பண்ணுறதுக்காக ரவுடிங்களை அனுப்ப அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து ககன் தான் காப்பாத்துறாரு. கரெக்டா அந்த ரவுடி பூமியை வந்து வெட்டலான்னு போகிற அந்த சமயத்துல அந்த ரவுடியோட கையை பிடிச்சி தடுத்து அந்த ரவுடிங்க மொத்த பேரையும் அடிச்சு பூமியை வந்து காப்பாத்துறாரு. அப்போ வந்துட்டு ககன் பூமியை வந்து கார்ல வந்து ஏற சொல்லி சொல்றாரு. வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்லும்போது அப்போ பூமி வந்துட்டு எங்க என்ன கூப்பிடுறீங்க, என்ன எதுக்காக நீங்க காப்பாத்துனீங்க, நான் தான் உங்களோட எதிரி சரத்சந்திராவோட பொண்ணாச்சே, என்ன காப்பாத்தினா உங்களுக்கும் பாவம் ஒட்டிக்கும் இல்லையா, அப்பாவை கொல்ல நினைச்ச பொண்ணுன்னு இந்த உலகமே பேசுது, நீங்க என்ன உயிரா நேசிச்சாலும் என்னோட பிறப்பு வந்துட்டு உங்களுக்கு அது தடையா இருக்கு, என் மேல வெறுப்பை காமிக்கிறீங்க, எதுக்காக நான் வாழணும், யாருக்காக நான் வாழணும், என்னை அப்படியே விட்டுட்டு இருந்திருக்கலாமே, எப்படியோ நான் ஒரு நாள் சாகத்தான் போறேன், எப்படியும் என்னை யாராவது எப்போவாவது கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு வாழறதுக்கு பதிலாக செத்து போயிடுறதே மேல் இல்லையா, எப்படி இருந்தாலும் எதிரி பொண்ணுன்னு கூட நினைக்காம என்னை நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் போறேன் அப்படின்னு சொல்ல உடனே ககன் நில்லு, எங்க போற அப்படின்னு கேட்க, எங்கன்னா எங்கேயோ போறேன், நானு திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடவுள் எந்த திசையை காமிக்கிறாரோ எந்த பக்கம் என்னை கூட்டிட்டு போறாரோ அந்த பக்கம் போறேன், விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்ல அப்போ உடனே ககன் வந்துட்டு ப்ளீஸ் உன்னோட டிராமாவை நிறுத்துறியா, பார்த்தல அவன் என்ன மிரட்டிட்டு போனான்னு பார்த்தல, நீ எப்பவும் இதே மாதிரி பயத்தோடு இருக்க முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உன்னை கொண்டுடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான், நீ ரொம்ப டேஞ்சர்ல இருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்றாங்க. எங்க வர சொல்றீங்க அப்படின்னு பூமி கேட்க அதுக்கு ககன் நீ தானே சொன்ன யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் துணைன்னு, அந்த கடவுள் ஏன் மூலமா உனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோ, என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு ககன் கூப்பிட அப்போ வந்துட்டு ககன் கிட்ட வந்து பூமி கேட்குறாங்க, அப்போது நீங்கள் என் மேலே பரிதாபப்பட்டு தான் எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க அப்படியே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல உடனே பூமி வந்துட்டு சுயமரியாதை இருக்கிறவங்க தங்களை நேசிச்ச இடத்துலையே பரிதாபம் காட்டுனா அதை தாங்கிக்க முடியாது, நான் வரமாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்காத, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது, நான் தான் சொல்கிறேன்ல வா அப்படின்னு கூப்பிட கையை பிடிச்சி ககன் வந்து இழுக்கிறாரு. ஆனால் பூமி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு என் கண்ணு முன்னாடியே உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியுது, உன்னை அப்படியே விட்டுட்டு என்னால போக முடியாது, நீ இல்லை யாரா இருந்தாலும் என்னால அப்படி விட்டுட்டு போக முடியாது, வா அப்படின்னு கூப்பிட நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ககன் வேற வழி இல்லாம நீ இப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி பூமியை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு. இழுத்துட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாரு. இனி எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு பூமி கத்திக்கிட்டே இருக்க ககன் ரொம்ப வேகமா கார் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அப்போ வந்துட்டு ககன் கார் விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள நேரா நடந்து போயிட்டே இருப்பாரு. ஆனா பூமி மட்டும் கார் விட்டு இறங்கவே மாட்டாங்க. உடனே அங்கேயும் வந்துட்டு ககன் வந்து வலுக்கட்டாயமா பூமியை கார்ல இருந்து இறங்க சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா பூமி வந்துட்டு ககனை திட்டிக்கிட்டே இருக்க ககன் அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாரு. அங்க பூமியை வீட்டுல விட்டுட்டு நேரா மேல போயிடுவாரு. சாரதாக்கும் பூர்ணி ரொம்ப சந்தோஷமாயிடும். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு பூர்ணி சொல்றாங்க, நீ எப்ப சாப்பிட்டியோன்னு தெரியல, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பாடு வந்து போடுறாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி போடுவாங்க. அப்போ பூமி வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நீ சாப்பிடு அப்படின்னு பூர்ணி ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட சொல்ல உடனே வந்துட்டு ஆன்ட்டி முதல்ல உங்க பையன் இப்போ வந்துட்டு உங்க பொண்ணு ரெண்டு பேரும் என்ன ரொம்ப பண்றாங்க அப்படின்னு பூமி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு நான் உனக்கு அம்மா மாதிரி, அத்தையா இருந்தாலும் உனக்கு நான் அம்மா மாதிரி, ஒழுங்கா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாங்க பூமிக்கு. இதையெல்லாம் ககன் வந்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வம்சி வந்து அவங்களோட எக்ஸ் லவர் வந்து பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்க கிருஷ்ணபிரசாத்தும் செர்ரியும் பூமி எங்கே தான் போனாங்கன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பூமியே வந்து கிருஷ்ணபிரசாத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே கிருஷ்ணபிரசாத் வந்துட்டு நான் வந்து உன்னை ஏதாவது ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டுறாமா, நீ எங்கே இருக்க, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க நான் உங்கள் பையன் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து பூமி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு பூமி வந்து அவரை வர சொல்லுவாங்க. அப்போ செர்ரி வந்துட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்துட்டு பூமியை பார்க்கறதுக்காக போறாங்க. செர்ரி கூட வரதை பார்த்ததுமே வந்துட்டு பூமி என்ன நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏன் பூமி நான் வரக்கூடாது அப்படின்னு கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. அபூர்வா அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ண விஷயம் அப்படின்னு
எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அந்த டாக்டரை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றத்துக்கு வந்து அபூர்வா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.